ஆசிரியர்கள் தங்களுடைய பர்சனல் யூஸுக்காக வச்சிருந்த செல்போன் இப்ப ப்ரொஃபஷனல் யூஸுக்காக கொண்டு வர வேண்டிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. பாடம் நடத்துறதுலங்க ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று அப்ரோச், இன்னொன்று மெத்தடாலஜி, அணுகுமுறை. பாடம் நடத்துகிற போதிக்கிற முறை. தமிழில் மிக சிறந்த நூல் என்று சொல்லப்படுகிற உவேசா அவர்கள் எழுதிய என் சரித்திரம், அந்த நூலை நான் படித்திருக்கிறேன். அந்த நூலிலே ஒரு ஆசிரியரா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், எனக்கு மட்டும் இல்லை எல்லா ஆசிரியரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அவர் சொல்லுவார், என்னுடைய ஆசிரியர் எப்படி பாடம் நடத்துறார், அவர் வேறுபாடு பார்ப்பார் ஆனால் பாகுபாடு பார்க்க மாட்டார். இப்போ நான் எல்லா பையனுக்கும் ஒரே மாதிரி பாடம் நடத்த முடியாது. சில பையன் நல்லா படிக்கணும்னா இருப்பான், சில பையன் டல்லா இருப்பான், சில பையன் படிக்க மாட்டான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அப்ரோச். ஆனால் பாகுபாடு பார்க்கக்கூடாது. இதான் வேறுபாடு, பாகுபாடு. அதே மாதிரி மெத்தடாலஜிலாம் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பாடத்தையும் எப்படி நடத்தணும். இப்போ இங்கிலீஷே பேசி காட்டி தான் நடத்தணும், கணக்கை போட்டு காட்டி தான் நடத்தணும், சயின்ஸை செஞ்சு காட்டி தான் நடத்தணும், சோசியல் சயின்ஸை கூட்டுன்னு போய் காட்டி தான் நடத்தணும், ஹிஸ்டரியை ப்ரூஃப் காட்டி தான் நடத்தணும், தமிழை உணர்வூட்டி தான் நடத்தணும். இப்போ ஆன்லைன் கிளாஸ் வந்தப்போ எல்லாத்தையும் படம் காட்டி தான் நடத்தினுக்கிறோம். பள்ளிக்கூடம் என்பது சார் ஒரு உணர்ச்சிகள் சங்கமிக்கிற இடம், மாணவனை பக்குவப்படுத்துகிற இடம். இப்போ கிளாஸ் ரூம் இது சாத்தியமாயிருக்கு. ஆனா இதுல இருக்கிற சங்கடங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஆபீஸ்ல we are dealing with papers, ஒரு ஃபேக்டரியில we are dealing with missions, ஒரு ஹாஸ்பிட்டல்ல we are dealing with patients. பட் பள்ளிக்கூடத்தில் ரத்தமும் சதையுமான ஆரோக்கியமான அன்றாடம் வளர்கிற மனிதர்களோடு பழகுற அனுபவம் ஆன்லைன்ல வராது இல்லையா? இது உணர்ச்சிகள் சமங்கமிக்கிற இடம். அதுக்கு என்ன தெரியுமா, இப்போ நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்கன்னு வச்சுங்க, டிஸ்சார்ஜ் ஆனோன்னு வந்துருவீங்க. என்னைக்காவது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் கடந்து போகும்போது, இந்த ஹாஸ்பிட்டல் நான் அட்மிட் ஆனேன், உள்ள போய் நான் அந்த பெட்டு நான் அந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் பார்த்து வரேன், உள்ள போவீங்களா? போக மாட்டோம்ல. எந்த கோர்ட்லயாவது நம்ம வீட்டில் கேஸ் ஏதோ நடக்குது, கேஸ் முடிஞ்சோன்னா வந்துருவோம். அப்படி அந்த ஜட்ஜி தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்தாரு, அவரை பார்த்து உடனே சொல்லிட்டு வரும் போமா. ஆனால் பள்ளிக்கூடத்தை கடந்து போகுது ஒரு மாணவன், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன், அங்க போய் அங்க உட்காந்து வரேன், நான் படிச்ச கிளாஸ், எனக்கு பாடம் நடத்துற டீச்சரை பார்த்து வரேன்னு போறான்ல. அப்போ அது உணர்ச்சிகளால். ரெண்டாவது சார், பள்ளிக்கூடம் பாடம் நடத்துற இடம் நினைக்காதீங்க, அது பக்குவப்படுத்துற இடம். நான் முதல்ல வாத்தியார் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து ஸ்கூலுக்குள்ள போறேன். நான் படிச்ச ஸ்கூல்லயே வாத்தியார் ஆயிட்டேன். நான் எந்த ஸ்கூல்ல படிச்சேனோ அந்த ஸ்கூல்லயே இப்போ வாத்தியார் இருக்கேன். புரசேவாக்கத்தில் இருக்கு ELM ஃபெப்ரிஷியஸ் மேல்நிலை பள்ளின்னு முன்னாள் முதலமைச்சர் பக்தவச்சலம், ஆங்கில எழுத்தாளர் RK நாராயணன்லாம் படிச்ச பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்தில் நான் வாத்தியார் ஆயிட்டு சந்தோஷமா உள்ள போறேன். ஹெட் மாஸ்டர் உட்காந்துருக்கு, அவர் எனக்கு தெரியும், ஏன்னா நான் அங்கேயே படிச்சனால. இப்படி கொடுத்தேன். உடனே வாங்கிட்டு அந்த 10th கிளாஸுக்கு போனார். நான் ஒன்னா கேட்டேன், சார் இப்போதான் அப்பாயின்மெண்ட் ஆகிதான் என்ன போய் 10th அனுப்புறீங்களா எடுத்தோன்னா அப்படின்னா. அதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார் பாருங்க, இந்த 10th ABCDன்னு 4 செக்ஷன் இருக்கு, அந்த 4 செக்ஷன்ல வீணா போனவெல்லாம் எடுத்து போட்டு ஒரு செக்ஷன் ஆரம்பிச்சுக்கிறோம். அவர் என்ன சொல்ல, அந்த வீணா போனவனுக்கு நான், அதாவது அந்த 4 செக்ஷன்ல இருக்க எவனும் பாஸே பண்ண மாட்டான், முடிவு பண்ண அவன் எவனும் பாஸே பண்ண மாட்டான், அப்படி ஒரு செக்ஷன். நான் என்ன நினைக்கிறேன், சரி பாஸே பண்ண மாட்டாங்கிற செக்ஷன்ல போய் ஒரு 2 பேர் பாஸ் பண்ண வச்சா அப்படின்ட்டு நான் உற்சாகமா பாடம் எடுத்துக்கிறேன். ஒரு பையன் மட்டும் கண்ட்ரோலே ஆக மாட்டான், ஒண்ணுமே பண்ண மாட்டான். போய் உங்க அம்மாவை கூப்பிட்டு வாடான்ட்டு. அடுத்த நாள் அவங்க அம்மா வச்சு, பாருமா உன் பையனுக்கு படிப்புலாம் வரல, அவன் படிக்க மாட்டான், அவனுக்கு படிப்பே ஏறாது, எதுக்கு வேஸ்டா செலவு பண்ணுங்க, அனுப்பிச்சு கூட்டின்னு போயிடு வீட்டுக்கு. அந்த அம்மா ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க சார், ஏப்பா தம்பி ரொம்ப வயசான, நான் புதுசு அப்பாயின்மெண்ட் ஆன புதுசு, தம்பி அவனுக்கு பாட வராதுன்னு எனக்கு தெரியும், அவன் படிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும், அவனுக்கு படிப்பு ஏறாதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அவன் ஸ்கூலுக்கு வரட்டும். ஏம்பா படிக்கவே மாட்டான், எதுக்குமா ஸ்கூலுக்கு வரணும்? ஒரு 8 மணி நேரம் இங்க ஒழுங்கா உன் கண்ட்ரோல்ல இருப்பான் தம்பி, வெளியே போயிட்டானா அவன் தப்பான வேலையில் ஈடுபட்டுருவான். ஒரு 8 மணி நேரம் ஒழுங்கா ஒரு இடத்துல உட்காரானே, அதுக்காக தான் அவன் ஸ்கூலுக்கு. அப்ப பள்ளிக்கூடம் என்பது பக்குவப்படுத்துகிற இடம். இப்ப ஆன்லைன் கிளாஸ்னால பிள்ளைகள் எவ்வளவு விஷயங்களை இழந்திருக்கிறாங்க. அப்போ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வேஸ்டா? இதுல எக்ஸாம் நடக்கும், இதுல பாஸ் கொடுப்பாங்க, இதுல ரிசல்ட் கொடுப்பாங்க, இதுல வேலை எல்லாம் நடக்கும். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பள்ளிக்கூடத்தின் வெற்றி என்பது வேறு, மாணவனின் வெற்றி என்பது வேறு, ஆசிரியரின் வெற்றி என்பது வேறு, கல்வி முறையின் வெற்றி என்பது வேறு. 100 மார்க் எடுத்துட்டான், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், கோல்டு மெடல் வந்துட்டான், மாணவன் வெற்றி. என் கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் பண்ணிட்டான், என் கிளாஸோட வெற்றி. என் சப்ஜெக்ட்ல எல்லாரும் பாஸ் பண்ணிட்டான், என் சப்ஜெக்டோட வெற்றி. எங்க ஸ்கூல்ல நிறைய ரிசல்ட், எங்க ஸ்கூல்ல வெற்றி. ஆனால் கல்வி முறையின் வெற்றி என்பது எது தெரியுமா? 30 வருஷம் கழிச்சு அவன் வாழ்க்கையில, சே எங்க ஸ்கூல்ல அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்கடா, அதனால தான்டா நான் இன்னைக்கு இப்படிக்கிறேன், எங்க வாத்தியார் அப்படி இப்படி சொல்லுவாரா, அவர் சொன்னதுனால தான்டா நான் இப்படிக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அதுதான் கல்வி முறையின் வெற்றி. நம்ம கிட்ட படிச்ச பையன் பாஸ் பண்ணிட்டானா நம்ம நல்லா பாடம் நடத்திருக்கோம் பொருள்.
நம்ம கிட்ட படிச்ச பையன் நல்லா வாழ்க்கை நடத்தினானா நம்ம பாடமாவே இருந்திருக்கிறோம்னு தோணும்.